வணக்கம் வெல்கம் யூவர்ஸ், நான் லியோவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ரயில்வே ஜங்ஷனில் தாங்க இருக்கேன். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக 5:40 AM காலையில் 5:40 ஆகுதுங்க. ஸோ நாகர்கோவில் ஜங்ஷன் வந்திருக்கேன். இங்கேருந்து நான் ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறேங்க. ஒரு சின்ன ஜேர்னி தான், பட் ஆனால் லாங்காக போகிற ட்ரெயினில் தாங்க பண்ண போகிறேன். ஸோ எந்த ட்ரெயினில் போக போகிறேன், இப்போ இருக்க டைமுக்கு என்ன ட்ரெயின்ன்றதை ஒரு சிலர் வந்து கணிச்சிருக்கலாம். ஸோ எந்த ட்ரெயினில் போக போகிறேன், எங்கே போகிறேன், எவ்வளோ டிக்கெட் ஆகுது, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட் vlog-ஆக நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேங்க. ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் 16340 நாகர்கோவில் CSMT மும்பை. ஸோ ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் 6:45 AM டிபார்ட் ஆக போகுதுங்க. ஸோ நாகர்கோவிலேருந்து மும்பை வரைக்கும் போகிற இந்த ட்ரெயினில் தான் நான் நாகர்கோவிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஸோ இதில் என்னென்னலாம் மேட்ரு இருக்குது, என்னென்ன ரூட்ஸ்லாம் கவர் பண்ணுது, எந்த இன்ஜின்றதை உங்களுக்கு டீட்டெயில்டாக ஓவனாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சோன்னே பாருங்க, எம்டியாக இருக்குது. செம்ம சைலண்ட்டாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ட்ரெயின் நிற்குதுங்க, அதுவும் ரேக்ஸ் இப்போ தான் வந்து நிப்பாட்டினாங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் போகிற வண்டி இன்றைக்கி நைட்டு தான் டிபார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ப்ரைமரி மெயின்டெனன்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டி கொஞ்சம் நேரத்தில் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து கிளம்புங்க. நம்மளோட வண்டி இதுக்கு அப்படியே பேரலாக அந்த பக்கம் நிற்கிதுங்க, செகண்ட் பிளாட்ஃபார்மில். ஸோ நமக்கு இன்னும் சாலிடாக 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ பொறுமையாக இன்ஜின் எது, ரேக்ஸ் எத்தனை, எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் அப்படியே கவுண்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒர்க்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் ஏரியா வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா புதுப்பிக்கிறாங்க போல். மேலெல்லாம் சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்ட்ரா லேயராக இல்லை இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு ஃப்ளோர் மாதிரி வைக்க போகிறாங்களான்றது போக தான் தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் அடுத்த நாகர்கோவில் வந்தோன்னா எப்படி இங்கே என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலேயும் ஒரு ஃப்ளோர் தான் ஆட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது அந்த போர்டெல்லாம் பார்க்கும்போது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டு அப்புறம் பேசஞ்சர் டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக அப்படியே இங்கே வந்தீங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பிரிட்ஜ் ஏறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து வெயிட்டிங் ஹால் இருக்குங்க பக்கத்தில். ஸோ வெயிட்டிங் ஹால் போயிட்டு, ஏன்னா நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீப்பர் டிக்கெட் என்கிட்ட இருக்குது. அங்கே வெயிட்டிங் ஹால் அன்ரிசர்வில் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரிசர்வ் பண்ணதுனால அந்த வெயிட்டிங் ஹால் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்மளோட ட்ரெயினுக்கு போக வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் வெயிட்டிங் ஹால் இங்கே இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வெயிட்டிங் ஹாலுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏசி அண்ட் ஸ்லீப்பர் கோச்சஸ் புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நான் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கிறதுனால அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேங்க. ஸோ நமக்கு இன்னும் சாலிடாக 50 மினிட்ஸுக்கு மேலே இருக்குது நம்மளோட ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நடுவில் டிஃபன் சாப்பிட்லாமான்னு நினச்சேன். 6 மணி கூட இன்னும் ஆகலை. அதுக்குள்ளே எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி சப்போஸ் திருநெல்வேலியில் வண்டி நிற்கும் இல்லையா, அப்போ ஏதாவது நம்ம வாங்கிக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கேன். அதே சமயம் நான் திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ட்ரெயின் பிளாக் போட்டிருப்பேன். அதை பார்த்துருந்தவங்களுக்கு தான் தெரியும், அங்கே காலையில் நான் பொங்கல்னு ஒன்று வாங்கி எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் அப்படின்னு. ஸோ அது டபுள் மைண்டடாக இருக்குது. போகிறதுக்குள்ளே ஏதாவது டிசிஷன் எடுத்து இங்கே சாப்பிட்லாமா இல்லை திருநெல்வேலி போகலாமான்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ட்ரெயினுக்கு இன்னும் நல்ல டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஃபேனுக்குள்ளே உட்காந்துட்டு ட்ரெயினில் வந்த டயர்டு கொஞ்சம் உடம்பு வலி மாதிரி இருக்குது. ஸோ நான் நேற்று முந்தா நாள் 2 நாளாக ஃபுல்லாக அலைச்சலாக இருக்குது. ஊரில் வேலை திருவிழா போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா கையில் காப்பை தான் கட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்போ மதுரை போனோடனே மதியத்துக்கு மேலே இன்றைக்கி நைட்டு ஹோல் நைட்டு ஃபுல்லாக நமக்கு வந்து திருவிழா ஜோன்னு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பட் இந்த vlogமே கூட எனக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைமும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் இருக்குது ரெஸ்ட் எடுந்தால் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் கண்டென்ட் வேணும், vlogs போடணும், சேனல் இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு வருது, அது நம்மளே கெடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் சரி ஓகே தூக்கம் தானே பார்த்துக்கலாம். வாரம் மாதம் அதான் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஏர்லி மார்னிங் போகிறோம், லேட் நைட் தூங்குகிறோம். ஸோ அது பழகிடுச்சு இல்லையா, அதனால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மேபி போகிற வழியில் கொஞ்சம் லைக் தூங்கலைன்னா கூட அட்லீஸ்ட் படுத்துட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்கேன். பார்க்கலாங்க ஜேர்னி எப்படி போகுதுன்னு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபேஸ் தான் இவ்வளோ நாள் வந்து இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தது. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் நம்மளோட சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ஜேர்னி எப்படி இருக்குன்றதை போக பார்க்கலாம்.
இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் 5:30 தாங்க ஆகுது. ஆனால் இந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்களா சொல்லி வாய முடியல, நடுவில் கொஞ்சம் கேப் கிடைக்குதேன்னு பேச ஆரம்பித்தேன், மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாகர்கோவில் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டாக ஸ்டேஷன் இருக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா அது சுத்தமாக நடக்காத ஒரு காரியம். நான் ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லைங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் to 30 செகண்ட்ஸ் சைலண்ட்டாக இருக்கேன்னு நினச்சி மறுபடியும் கேமரா ஆன் பண்ணேன், சத்தம் அதிகமாகிடுச்சுங்க. ஸோ நம்மளை பேசவே விடக்கூடாதுன்னு பண்ணுறாங்களா இல்லை யாரும் பார்த்துருந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்களான்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன் பேசுகிறது, அனௌன்ஸ்மெண்ட் வாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக சைலண்ட்டாக பேசலாமா, பேச முடியுமா அப்படின்னு. வாய்ப்பு இல்லை போல். ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் ஏதாவது சைலண்ட்டாக இருந்து அங்கே ஏதாவது பேச முடியுதான்றது அந்த பிளாட்ஃபார்மில் போயாவது பார்க்கலாங்க. ஸோ பிரிட்ஜ் மேலே ஏறி வந்துட்டேங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் நிற்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஷெட்டுக்கு போகிற கன்னியாகுமரி நியூ டெல்லி ட்ரெயினுங்க. அது கன்னியாகுமரி ஹஸ்ரத் நிசாமுதீன் ட்ரெயின். செகண்ட் பிளாட்ஃபார்மில் நம்மளோட ட்ரெயின் இருக்குது. அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம் பேசஞ்சருங்க. நாகர்கோயிலேருந்து கொல்லம்க்கு 6:25க்கு டெய்லி மார்னிங் இருக்கும். இதுவுமே நம்ம ஒரு vlog போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். அந்த ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிபார்ட் ஆக போகுதுங்க. அப்படியே பிளாட்ஃபார்மில் மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ரைட் சைடில் கொல்லம் பேசஞ்சர் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்த ட்ரெயினுங்க. ஸோ இந்த வண்டி வந்து கொல்லம்க்கு ஒரு ட்ரிப் மட்டும் பேசஞ்சர் மாதிரி போயிட்டு வரும். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்றைக்கி நைட்டு இங்கே வந்து கோயம்புத்தூர் கிளம்புங்க. ஸோ அதனால் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணுது. அண்ட் நம்மளோட என்ஜின் நல்லா சூடாக ஹெவியாக சத்தமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது. போர்டு கூட தெரியலைங்க லைட் இல்லாததுனால. ஸோ என்ன என்ஜின்ன்றதை மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கப்ளிங் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு போல், இப்போ தான் முடிஞ்சிருக்கு போல். ஸோ என்ன என்ஜின்றதை பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்மோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நாகர்கோவில் சந்திப்பு. இந்த நேம் போர்டை பார்க்காம நம்ம எந்த ஜேர்னியுமே ஸ்டாப் பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி இந்த நேம் போர்டை பார்த்துட்டு இதுலேருந்து நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அந்த இடத்த மட்டும் பாருங்கள், சன்ரைஸ் ஆக போகுது. என்னமோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு மார்னிங் வந்து எல்லா நாளுமே அமைஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு நாகர்கோவில், திருவேண்டரம், திருநெல்வேலி இந்த பக்கம் இருக்க எல்லாரும், தென்காசி இன்ஃபேக்ட், அப்போ இந்த மலையொட்டி இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்கன்றதை பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இந்த ஒரு பேக் ட்ராப்பில் எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ ஒரு ரெயின்போ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சைட் சீயிங் பார்த்துட்டு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லம் பேசஞ்சருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடும். நம்ம வண்டி அதோ அங்கே இருக்குங்க. ஸோ என்ன என்ஜின்றதை காட்டுறேன் வாங்க. நமக்கு இன்றைக்கி மும்பை வரைக்குமே புல் பண்ண போகிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா WAP ராயபுரம் 7ங்க. ஸோ ராயபுரம் ஷெட்டில் இருக்கிற இன்ஜின் தான் நம்மளை புல் பண்ண போகுது. ஆனால் நம்ம மதுரை வரைக்கும் தாங்க போக போகிறோம். ஸோ அப்படியே நம்ம என்னென்ன கோச்சஸ் இருக்குது, என்னென்ன காம்போசிஷனில் கொடுத்துருக்காங்கன்றதை அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க. இன்ஜினுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு லக்கேஜ் அண்ட் ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருக்காங்க. சவுண்டு ஹெவியாக காதை கிழிக்குதுங்க. அன்ரிசர்வ்டில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக எல்லோரும் படுத்து தூக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இங்கேருந்து இப்போ மார்னிங் கிளம்புறதுனால சுத்தமாக எம்டியாக இருக்குங்க. வண்டி அப்படியே க்ளீனாக இருக்குது. அதனால் எல்லாருமே படுத்துருக்காங்க. போக எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் ஆள் ஏறும்போது உட்காந்துப்பாங்க போல். ஃபுல்லாக எம்டிங்க. நாம் பெட்டர் அன்ரிசர்வ் பண்ணாமலே கூட இங்கே வந்து அன்ரிசர்வில் உட்காந்துருக்கலாம் போல். ஸோ மதுரை ஒரு 4 hours தான் இங்கேருந்து, 4-5 hours. பட் பரவாயில்ல, அன்ரிசர்வ் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்தியோதயா ரேக் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு LHP இருக்குது. ஒரு அன்ரிசர்வ்டு அங்கே, இங்கே ஒன்று, மொத்தம் 2ங்க. ஸோ 2 அன்ரிசர்வ் லக்கேஜ் ரேக்குக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு டேரெக்டாக ஸ்லீப்பர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இது எத்தனை இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கொல்லம் பேசஞ்சர் கிளம்பிடுச்சுங்க. ஸோ ஷார்ட்ஸுக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டோடு சேர்த்து ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்துருக்கேங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எல்லாம் எடுத்தேன். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.
ஸோ நம்மளோட வண்டி காம்போசிஷன் நான் பின்னாடி இருந்து காட்டுறேங்க. ஏன்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இது நம்ம அரைகுறையாக 2 எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குங்க, இல்லை 20 மினிட்ஸ் இருக்குங்க. 6:25க்கு இந்த வண்டி கிளம்பிடும், நம்ம அது 6:45க்கு. ஸோ 20 மினிட்ஸ்ன்றதால நம்ம மறுபடியும் பின்னாடி இருந்து முன்னாடி என்னால் போயிட முடியும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு போய் கவர் பண்ணி காமிச்சிட்டு என்னோடய கோச் S5 அதுவுமே முன்னாடி தான் இருக்குது. முன்னாடி இருந்து ஒரு 8வது பெட்டி. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பண்ணி நான் கவர் பண்ணிவிடுவேன். 20 மினிட்ஸ் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன். ஸோ இந்த டெட் எண்ட் வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் லாஸ்ட் பெட்டி, லக்கேஜ் ரேக் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு போய் காமிச்சிட்டு நம்ம பெட்டிலையும் ஏற போகிறோங்க. இதுக்கு நடுவில் ஷார்ட்ஸுக்கு தேவையான வீடியோஸும் நம்ம எடுத்துருவோம். ஸோ லாஸ்ட்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அதே ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி தாங்க, லக்கேஜ் ரேக், ஜென்ரேட்டர் கார் மாதிரி ஒன்று லாஸ்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்து 2 அன்ரிசர்வ் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மொத்தம் இந்த வண்டியில் 4 அன்ரிசர்வ் ரேக்ஸ் இருக்குது, 2 லக்கேஜ் ரேக்ஸ் வித் ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் எம்டியாக தாங்க இருக்குது. ஐயோ ஒருத்தர் கூட இல்லைங்க, யாருமே இல்லாமல் இவ்வளோ எம்டியாக போகுது. பட் ஆனால் கண்டிப்பாக ஏறிடுவாங்க. நாகர்கோவில் தாண்டி எல்லா ஸ்டாப்ஸ்லையுமே ஆளே ஏறிடுவாங்க. ஸோ அன்ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட்டாக இங்கே மதுரை, சேலம் இந்த மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினில் ஜாலியாக மேலே ஏறி படுத்துக்கிட்டே போகிற அளவுக்கு சீட்டு தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்பி மட்டும் இல்லை, சீட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புது ரேக்குன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ் கோச் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஏசி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A1, அதாவது ஒரே ஒரு AC 2 டயருங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செகண்ட் AC கோச் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நமக்கு 3 தேர்ட் AC கோச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் AC கோச்சஸ் 3 கோச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஸ்லீப்பர் 9th கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ S9 இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல பேண்ட்ரி இருக்குது, அது S8க்கும் 7க்கும் நடுவில் இருக்குங்க. இது தாங்க S9 S8. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ரி கார். ஸோ இந்த பேண்ட்ரி காரில் நீங்கள் உள்ள ஃபுட்ஸ் எல்லாமே எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. பேண்ட்ரி காருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S7ங்க. ஸோ இது S7 6 5 4 3 2 1ன்னு போயிடும். நம்மளோட கோச் S5ங்க. ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் கூட எல்லாத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது. சல்லுன்னு போய் நம்மளோட கோச்சில் ஏறிட வேண்டியதான், ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு. ஸோ ஃபைனலி எல்லாமே எடுத்துட்டேங்க. இன்னும் கரெக்டாக 6 மினிட்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து 5th கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அதாவது S5க்கு. இன்ஜின்லேருந்து 8வது கம்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கோச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இன்ஜினை சேர்த்து. இன்ஜின்லேருந்து பின்னாடி 2 அன்ரிசர்வ் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது S1லேருந்து S7 வரைக்கும். அப்புறமா ஒரு பேண்ட்ரி கார், அப்புறம் S8 அண்ட் S9, அப்புறம் 3 தேர்ட் AC, அப்புறம் ஒரு செகண்ட் AC, அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ் கோச், ஒரு லக்கேஜ் கார். ஸோ மொத்தம் 20 கோச்சஸ் இந்த ட்ரெயினில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேக்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் மும்பை வேப் 7 ராயபுரம் என்ஜினால் தான் புல் பண்ணப்படுதுங்க. ஸோ 6:45க்கு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மதுரை வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போக சொல்கிறேங்க. நம்மளோட S5 கோச் ரீச் ஆகிட்டேங்க. ஸோ இன்னொரு 3 மினிட்ஸில் வண்டி எடுத்துருவாங்க. நம்மளோட சீட் அது வரைக்கும் பாருங்கள், இங்கே தாங்க இந்த லோயருக்கு மேலே சைடு அப்பர் வந்திருக்கு 57. ஸோ பேக்கை வச்சுட்டு முடிஞ்சால் ஏதாவது டீ காஃபி கிடச்சா பார்ப்போம். ஆப்போசிட்டில் தான் கடை இருக்குது, எம்டியாக தாங்க இருக்குது. ஆனால் எதுக்குங்க எனக்கு சைடு அப்பர் வந்துச்சு, சைடில் ஒரு கிடச்சிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஜேர்னி. நம்ம ஒன்றுமே அதை பண்ண முடியாது. 55 56 என்னப்பா இது 56, இதுதான் 56ங்க. சாரி தப்பாக சொல்லிட்டு 57ன்னு. இந்த சீட்டு தான் நமக்கு இன்றைக்கி மதுரை வரைக்கும். நம்ம நேரங்க கேட்ரிங் ஸ்டால் இருக்கான்னு ஆளை காணோம். வண்டி இன்னொரு 1 மினிட்டில் மூவ் ஆயிரும். பட் ஆனால் நீங்கள் தருவீங்களா? ஸோ என் கடையில் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிருந்தேன். பையா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ பையா. ஆமாங்க, நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துகிட்டு போகிறப்ப இங்கே இருந்தவர் வந்து வேறு எங்கேயோ இப்போ தான் சைடில் எங்கேயோ போனார். நான் அவர் தான் ஓனராக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். மேபி போனவர் இன்னும் திரும்பி வரல போல். இவர் தெரிஞ்சவன்றதுனால இவரே எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு வடையும் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டும் வாங்கியிருக்கேன். சிப்ஸ் இப்போ இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மதுரை கிட்டே போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு வயிற்றுக்கு வடை வாங்கியிருக்கேன். திருநெல்வேலியில் போய் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது பார்க்கணுங்க. ஸோ மீன்வயல் வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஹார்ன் சவுண்டுமே அடிச்சிட்டாங்க.
இன்டீரியர்ஸ் காமிச்சிடுறேங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸ் ஏறிட்டாங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துடும். அதுக்கு முன்னாடி இதுவுமே புது ரேக் தாங்க, சுத்தமாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏசி கோச்சஸ் மாதிரி கிடையாது, நமக்கு இங்கே பெட்ஷீட்ஸ் பில்லர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது 2 இடத்துல, இன்ஃபேக்ட் 3 இருக்குது. லைட்டு ஃபேன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி செயினை ஃபேன்ஸுமே நல்ல ப்ராப்பரான கண்டிஷனில் ஓடிட்டு தாங்க இருக்குது. ஸோ நம்மளோட சீட் 57. இப்போதைக்கு ஆள் வரல, அதனால் கீழே உட்காந்துருக்கேன். லக்கீலி, ரொம்ப லக்கீலி நமக்கு விண்டோ சீட்டு, எமர்ஜென்சி விண்டோ கிடச்சிருக்கு. ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இறங்கி போகணுன்னு அவசியமே இல்லை, பக்காவாக இங்கேருந்து எடுத்துக்கலாங்க. வண்டியுமே ஆன் டைம் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ரேக்கில் பெருசாக க்ரௌடு இல்லைங்க. போக போக கண்டிப்பாக ஏறுவாங்க. ஏன்னா ரிசர்வேஷன் கோச்ன்றதுனால கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பாங்க. மும்பை வரைக்கும் போகிற வண்டிங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக ஜாம் பேக்டாக தாங்க போகும். நீ அடுத்தடுத்த ஸ்டேஷனில் எப்படி க்ரௌடு ஏறுறாங்கன்றதை நான் காட்டுறேன். 6:45 டான்னு வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு சன் நல்லா ரைஸ் ஆகி சூப்பரான ஒரு விஷுவல் கொடுத்துட்டாங்க இருக்குங்க. நம்மளோட ஜேர்னி அப்படியே டுவர்ட்ஸ் மதுரை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி அப்படியே மெதுவாக ஸ்பீடை பிக்கப் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னும் முழுசாக கூட வண்டி வெளியே வரல, அதுக்குள்ளே ஸ்பீட் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்பாட்டு நாகர்கோவிலில் இருக்கவங்களுக்கும் சரி, நாகர்கோவில் வழியாக வந்து போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஸ்பாட்டாக இருக்குங்க. ஒரு பெரிய கவுங்க இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கவ் அங்கே ஜங்ஷன்லேருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுற மாதிரி தாங்க, நேராக போகாமல் அப்படியே ஒரு ரைட்லேருந்து பெரிய கர்வ் எடுத்து தான் நம்ம டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போகிற டைரெக்ஷனில் ட்ராக் பெரியவங்க. ஆப்போசிட்டில் இருந்து வேறு இன்னொரு ட்ரெயின் வருது, அது என்ன ட்ரெயின்ன்றதை பார்க்கலாம். ஸோ கிராசிங்ஸுமே நமக்கு வண்டி ஏறின கொஞ்ச நேரத்துலேயே, இன்ஃபேக்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நமக்கு கிராசிங் வந்துருச்சுங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா, நம்ம போகிற இந்த நாகர்கோவில் சிஎஸ்எம்டி வண்டி இருக்குல்ல, இதோட ஆப்போசிட்டில் டைரெக்ஷன்லேருந்து வர இதே வண்டி இருக்கும் இல்லையா, மும்பை டு நாகர்கோவில், அந்த வண்டி தாங்க அங்கே ஆப்போசிட்டில் நிற்குது. ஸோ இப்போ அந்த வண்டி வந்து அந்த கார்ட் கேபின் கிட்டே நிற்குது சிக்னலில். நம்ம வண்டி போனதுக்கப்புறமா நம்ம நின்ற பிளாட்ஃபார்ம்லேயே தான் அந்த வண்டியும் போக போகுதுங்க. ஸோ பாருங்கள், இந்த தூரத்தில் உங்களுக்கு ஒரு என்ஜின் மட்டும் மெதுவாக வந்துட்டுருக்கா. இந்த வண்டி தாங்க. ஸோ அந்த வண்டி தான் சிஎஸ்எம்டி மும்பையிலேருந்து வர நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். சன்ரைஸ் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குமோ அதை விட அழகாக சன் இருக்குங்க. அந்த காலையில் சன்ரைஸ் ஆகிற கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், தென்னை மரம் சுற்றி வயல்வெளி, அவ்வளோ அழகான, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பறவைகளாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி ஒரு சன்ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். வீடியோவில் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும், அப்போ நேரில் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பாருங்களேன். பக்கத்துலேயே எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க, விண்மில்ஸ் எல்லாமே சூப்பரான வியூங்க. சன்ரைஸ் டுவர்ட்ஸ் சவுத் இல்லாமல் டுவர்ட்ஸ் நார்த் போகிறோம். இப்போ நம்ம அந்த பக்கம் வந்தோன்னா கூட பேக்வர்டில் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நாகர்கோவிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுனால இந்த வியூவே வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்துடலாம் போலங்க, ரெகுலராக இந்த பக்கமே வந்து போயிட்டு இருக்க மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்தா யோசிச்சு பாருங்க. காலையில் பேசஞ்சரில் யாரும் இங்கே கிளம்பி திருநெல்வேலியோ இல்லை வள்ளியூர் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 1 hour ஜேர்னி எவ்வளோ நல்லா இருக்கும்ல. காலையில் இந்த மாதிரி பார்த்துட்டு சாயந்தரம் சன்செட் இந்த மாதிரி பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க இங்கே இருக்க லைஃப் ஸ்டைலு. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:16 ஆகுதுங்க. 2 minutes ஏர்லியராக வள்ளியூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அட்வான்ஸாக தான் அரைவ் ஆகிருக்கு வண்டி. ஸோ நமக்கு நம்மளோட வண்டிக்கு இங்கே 4 minutes ஹால்ட்டுங்க. 2 minutes அட்வான்ஸாக வந்திருக்கு. 7:18 வர வேண்டிய இடத்துல 7:16 வந்துருச்சுங்க. ஸோ 7:20 வரைக்கும் நமக்கு இங்கே ஹால்ட் இருக்கும். அண்ட் வள்ளியூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்குங்க. சுற்றி எல்லா பக்கமே உங்களுக்கு விண்மில்ஸாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு சில vlogsல காமிச்சிருப்பேன். பட் இந்த மார்னிங் டைமில் இப்படி வந்து இவ்வளோ நேரம் நின்றது இப்போ தான். ஏன்னா எப்போவுமே பேசஞ்சரில் ஒரு 2 டைம் வந்தேன், மற்ற எக்ஸ்பிரஸில் வந்தாலும் ஒரு 1 minute நின்றுட்டு கிளம்புற மாதிரி ஆயிரும். பட் அண்ட் இன்னொன்று,
வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, கூடங்குளம். ஸோ அது இங்கேருந்து போகிறத ரொம்ப கிட்ட, இது ஒரு தலைவாசல்னே சொல்லலாம். அண்ட் ஆமாங்க, ஸோ வள்ளியூர் ரொம்ப 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 மேஜரான ஒரு ஸ்பாட்டுங்க திருநெல்வேலி நாகர்கோவிலை சுற்றி. ஸோ பார்ப்போம், நம்ம ஜேர்னி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் நான் எதுவும் பிளான் பண்ணலை, உள்ளே சேல் பண்ணிட்டு தான் வராங்க, பேண்ட்ரியே கொடுக்கலாம் போல். பட் பார்ப்போம், போக எப்படி இருக்கு பார்ப்போம். ஹார்ன் அடிச்சிட்டாங்க. ஸோ 4 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் 38 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் 6:45 நாகர்கோவிலேருந்து கிளம்புது இல்லையா, நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு தான் மும்பை ரீச் ஆகுங்க. அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ், CSMT மும்பை. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 ஸ்டாப்ஸ் இருக்குது. நாகர்கோவில் இல்லாமல் 37 ஸ்டாப். 38வது ஸ்டாப் தான் நமக்கு மும்பை ரீச் ஆகுங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மதுரை ரூட்டில் போகுது. மதுரை, கரூர், சேலம், காட்பாடி, அப்படியே அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குண்டக்கல், மந்த்ராலயம், பூனே, தாதர், அப்படியே CSMTங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ரூட். கரெக்டாக ஆன் டைமுக்கு நாங்குநேரி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே நமக்கு 1 மினிட் ஹால்ட்டு தான். 7:30 தான் இங்கே வந்து 7:31 எடுத்துருவாங்க. ஸோ ஷார்ப்பாக 7:30 வந்து பிளாட்ஃபார்மில் நிப்பாட்டிட்டாங்க. இங்கேயுமே அவங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு ரீசனபிளான க்ரௌடு தாங்க ஏறுது. அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேர் ஏறினாங்க முன்னாடி. ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸில் தான் நிறைய பேர் ஏறுறாங்க. நிறைய பேர் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக எந்த ஸ்பாட்டில் பெட்டி வந்து நிற்குன்றதில் லைட்டாக ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஏதாவது தள்ளி நின்றுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஓடி பிடிச்சி ஏறுறாங்க. அன்ரிசர்வில் பெருசாக க்ரௌடு ஏறின மாதிரிலாம் தெரியலங்க. அதே மாதிரி நாங்குநேரியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெருமாள் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்குங்க, வானமாமலை பெருமாள் கோயில்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பாட் வந்து நாங்குநேரியில் தான் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய பெருமாள் கோயில், கிருஷ்ணர் கோயில், அப்புறம் இன்னும் நிறைய சிவன் கோயில் எல்லாமே கூட இங்கே வள்ளியூர் நாங்குநேரிக்கு நடுவில் இருக்குங்க. விஜயபதின்ற ஒரு பெரிய பாப்புலரான ஒரு கோயிலுமே கூட இங்கே தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்பிள் டிவோட்டீஸ்க்கு தேவையான ஒரு பிளேசஸ், ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து டெம்பிள் ஏரியாஸ்லையுமே வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்குங்க. எந்த அளவுக்கு விண்மில்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேனோ, அதே அளவுக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக வயல்வெளிகளுமே ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த ஏரியாவோட பெரிய ஹைலைட்டே அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு ட்ராக் தெரியுது இல்லையா, அந்த ட்ராக் வந்து அப்படியே பிரிஞ்சு நேராக போகுங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயல்பட்டினம், நசரத்து, திருச்செந்தூர் போகிற ரூட்டுங்க. அது நம்ம வந்தது இந்த ஸ்ட்ரெயிட் ரூட்டு டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி போகிறது, மிடில் போகிறது திருச்செந்தூர் ரூட்டு அந்த பக்கங்க. அண்ட் ரொம்பவே அழகான, என்றுமே வற்றாத நதியான தாமிரபரணி நதிங்க. ஸோ எப்போவுமே தண்ணி இதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று ரொம்ப ஹெவியாக இருக்கும், இல்லைன்னா ஆவரேஜாக இருக்கும், சுத்தமாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இது நான் உங்களுக்கு தனியாக தான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. திருநெல்வேலி தாமிரபரணினா உங்களுக்கே தெரியும். இது நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ரயில்வே ட்ராக் பிரிட்ஜு, இதுவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்பாட்டில் அது அங்கன்னு நினைக்கிறேன், பஸ்ஸு போகிற அந்த ரோட் பிரிட்ஜ், அதுவுமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரயில்வே ட்ராக் ஒன்று தனியாக இருக்குங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாசமுத்திரம், தென்காசி, செங்கோட்டை, அப்படியே தென்மலை. ஸோ இங்கேருந்து இந்த சிங்கிள் ட்ராக்ல உங்களுக்கு ஃபுல்லாக அந்த தென்மலை மலை ஏறி கேரளா போகிற ரூட்டு இந்த ரூட்டு இருக்குங்க. ஸோ தென்காசி போகிறவங்க அம்பாசமுத்திரம் இதெல்லாமே வந்து இந்த ரூட்டு தான். இது அப்படியே ஒரு கர்வ், திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்க கர்வுங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் அப்படியே பார்த்துருங்க. வாஷ் பேசின் இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் இன்ஃபர்மேஷனாக ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியோட LWSCN 3586 அந்த நம்பர் கோடுக்கு உண்டான ரேட்டுங்க இது. ஸோ கண்ணாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரெஸ்ட் ரூம்ஸுமே உங்களுக்கு நீட்டாக தாங்க இருக்கு. வாஷ் பேசின் இருக்கு, சின்ன ரெஸ்ட் ரூமா தெரியுது, அது அப்படிதான் இருக்கும். பட் ஒரு சிலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும், இது என்னமோ சின்னதா தெரியுது. இதுவுமே அப்படிதாங்க, ரெண்டுமே இந்தியன் ஸ்டைல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் வந்து இந்த கோர்ஸ்ல வெஸ்டர்ன் இல்லை, மேபி வேற இதுல இருக்கலாம். ஏசில கண்டிப்பா இருக்குங்க. ஸோ நம்மளோட அடுத்த ஜங்ஷன் திருநெல்வேலி ரீச் ஆயிட்டோங்க.
இன்னொரு ஹார்ட்லி ஒரு நிமிஷத்துல உள்ள போயிடுவோம். அதோ வண்டி அப்படியே மெதுவா ஜங்ஷன் போயிட்டே இருக்குங்க. திருநெல்வேலி ரீச் ஆயிட்டோங்க. இன்ஃபேக்ட் இது இன்னொரு பெரிய விஷயம்னா 8:20க்கு திருநெல்வேலி வர வேண்டியது 8 o'clock ரீச் ஆயிட்டோங்க. ஸோ 20 minutes ஏர்லியா வந்துட்டோம். ஆல்ரெடி 5 minutes ஹால்ட் வேற இருக்கு. 8:25க்கு தாங்க அடுத்து வண்டி எடுப்பாங்க. திருநெல்வேலியில் ஏறுறவங்க இந்த வண்டிக்கு ஏறுறவங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா ஏறலாங்க. அதுவும் இல்லாம இங்க இருந்து நிறைய உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே இங்க எடுத்துட்டு போவாங்க, லக்கேஜஸ் எல்லாமே ஏற்றுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் டைம் வேணும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த ஸ்லாக் டைம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லக்கேஜ் ஏற்றுறதுக்குலாம் நிறைய பேர் முன்னாடி பின்னாடிலாம் ரெடியாக இருக்காங்க. அதுவுமே லோட் பண்ணிடுவாங்க. திருநெல்வேலி ஏறுறவங்களுமே நிதானமா பொறுமையா ஏறினாலே போதுங்க. 8:25க்கு தாங்க வண்டி எடுப்பாங்க. ஸோ திருநெல்வேலி ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல நம்ம வண்டி வந்திருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல எதுவும் இல்லை. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னையில இருந்து வந்த வண்டியை பிளாட்ஃபார்ம் இதுக்கு ஷெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. நம்மளோட இந்த வண்டி பாத்தீங்கன்னா 16340. இந்த வண்டி மொத்தம் 36.5 மணி நேரம் கவர் பண்ணி நாகர்கோயில இருந்து மும்பை ரீச் ஆகுதுங்க. 36 hours 30 minutes ஆகுதுங்க மொத்தம். அதே சமயம் 1883 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. ஸோ இந்த ஒரு என்ஜின் இத்தனை ரேக்ஸோட 1883 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திருநெல்வேலியில நான் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. இங்க ஒருத்தர் அதோ போறாருல, அவர் சேல் பண்ணிட்டு வந்தாரு. நான் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில வந்து பொங்கல் வடை வாங்கி அந்த ஒரு அனுபவத்தை மறக்கவே மாட்டேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லயும் போட்டிருந்தேன், ரீல்ஸ்ல போட்டிருந்தேன், அந்த மெயின் பிளாக்லயுமே போட்டிருந்தேன். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் பொங்கலே வேணாடா சாமின்ற மாதிரி ஆக்கிட்டேன். பூரி கிடைச்சது. ஸோ 40 ரூபாய்க்கு 3 பூரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு குட்டியா இருக்க போகுது இல்லை என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேங்க. ஸோ பூரி சாப்பிட்றலான்னு வந்துட்டேங்க. 3 பூரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3மே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. கிழங்குன்ற பேரில் சாம்பாரும் கிழங்கு சேர்த்த மாதிரி தண்ணியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்து தாங்க சொல்லணும். ஸோ 25 minutes ஹால்ட்டுக்கு அப்புறமா திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நம்மளோட வண்டி கரெக்டாக 8:25க்கு கிளம்பிருச்சுங்க. ஸோ நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாப் தாங்க இருக்குது. அந்த 3 ஸ்டாப்பே வந்து என்னடா இறங்க போகிறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. கிளைமேட்டுமே வெயில் அடிக்கலை, லைட்டாக ட்ரிசில் ஆச்சு வள்ளியூர் வரைக்கும் நாகர்கோயிலேருந்து. விடிய காலில் கூட ட்ரிசில் ஆச்சு. அதே சமயம் இங்கேயுமே பாருங்களேன் எம்டி சீட்ஸு, எங்கே வேணாலும் உட்காரலாம். அப்பப்போ யாரோ வந்து போயிட்டுருக்காங்க கேட்ரிங் ஆளுங்க. நிதானமாக ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ரைடாக இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்ம லாங்காக போகிறப்ப அமைய மாட்டேங்குதேன்னு இருக்குது. டக்குன்னு இறங்க போகிறோம், இப்போ அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது நமக்கு அடுத்ததா இருக்கிற விண்மில் ஏரியாங்க. அதாவது நம்ம திருநெல்வேலி தாண்டி வாஞ்சிமணியாச்சி பக்கத்துல தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் ஸ்பிளிட் பண்ணி நடுவில் ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த ஏரியால தான் இந்த விண்மில் ஏரியா, இந்த விண்மில் செட்டப் எல்லாமே ஃபுல்லா ஜாஸ்தியா இருக்குங்க. இப்ப நம்ம வாஞ்சிமணியாச்சி கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ட்ரிசில் ஆக ஆரம்பிக்குது, வெயிலும் அடிக்குது, ட்ரிசிலும் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, இதுதாங்க அந்த காட் கேபின். இதுதான் அப்படி சொல்லுவாங்க, ஏதோ காட் கேபின் போட்டுருக்காங்க பாருங்க. இது அப்படியே நேரா அந்த பக்கம் யூ டர்ன் பண்ணி தூத்துக்குடி போற லைன்ல அந்த முனையில இருக்கிறது வந்து பைபாஸ் கேபின் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது இங்க வரப்போற வாஞ்சிமணியாச்சியை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்துட்டு இப்படி போகாம அப்படியே அந்த வழியாக நேரா தூத்துக்குடி போயிடலாம். முக்கியமா வந்து சரக்கு வண்டிகள் அப்புறம் பேசஞ்சர்ஸ் கண்டிப்பா இங்க வந்துதான் போவோம். இங்க ஸ்டாப் இல்லாத ஏதாவது எக்ஸ்பிரஸ் இருந்தா அந்த வழியா போயிருந்தோம். பாத்தீங்கன்னா தூத்துக்குடி லைன். ஸோ பைபாஸ் கேபின் அப்புறம் காட் கேபின், இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இதாங்க. அப்படி பேசிட்டு வாஞ்சிமணியாச்சியை செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்கிப் பண்ண போறாங்க. சரியான ஸ்பீட்ல ஸ்கிப் பண்ணிடுங்க.
ஸ்கிப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 தொட்டுருச்சுங்க. ஸ்கிப்பிங் 98னா யோசிச்சு பாருங்க ரன்னிங் எவ்வளோ தூரம் இருக்கும்னு. கோவில்பட்டி ரீச் ஆக போறாங்க. கோவில்பட்டி இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடும். ஸோ வண்டி அப்படியே ஃபாஸ்டா வந்துட்டு மெதுவா இப்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் இங்க இருந்து ஒரு 3 ஸ்டாப் இருக்குங்க. கோவில்பட்டிக்கு அப்புறம் சாத்தூர், விருதுநகர், அப்படியே மதுரை. ஸோ வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடு வருதா இல்ல எந்த சைடு வருதான்னு தெரியல, பார்க்கணும். பிளாட்ஃபார்ம் இந்த பக்கம் தாங்க வருது. ஷார்ப்பா ஆன் டைமுங்க. கரெக்டா ஒரு நிமிஷம் கூட டிலே இல்லாம அட்வான்ஸ் இல்லாம ஆன் டைம் வந்து கோவில்பட்டி வண்டி வந்திருக்குங்க. ஷார்ப்பா 9:13 கோவில்பட்டி ரீச் ஆயிட்டோங்க. இங்க நமக்கு 2 minutes ஹால்ட் இருக்கு. அண்ட் கோவில்பட்டி பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. கடலை மிட்டாய், வேர்க்கடலையில் செய்கிற கடலை மிட்டாய் செம்ம ஃபேமஸ் ஆனது. அதுவும் கோவில்பட்டியில தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே தான் ஜாஸ்தியாக தயாரிக்கிறாங்க. அண்ட் மேட்ச் ஸ்டிக்ஸ், தீப்பெட்டி குச்சி இருக்குல்ல, அது வந்து இங்கே ஜாஸ்தியாக தயாரிக்கிறாங்க. எப்படி சிவகாசிக்கு வந்து பட்டாசு ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி கோவில்பட்டினா மேட்ச் ஸ்டிக் சிட்டின்னு ஒரு அடமொழியான ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ கோவில்பட்டியோட ஸ்பெஷாலிட்டிஸ் இன்னும் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. நமக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 minute ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 9:13 வந்துட்டு 9:15 இங்கேருந்து எடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து நமக்கு சாத்தூர், அதுக்கப்புறம் விருதுநகர், அப்புறம் மதுரையில் நம்ம ஸ்டாப் வந்துடுவோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:32 ஆகுதுங்க. ஒரு 1 minute அட்வான்ஸாக நம்ம சாத்தூர் வந்துட்டோம். ஸோ 9:35 தான் எடுப்பாங்க. இங்கே ஒரு 3 minutes ஹால்ட் கிடைக்கும். சாத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. நிறைய இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இது, அப்புறம் ட்ரெடிஷ்னல் சம்மந்தப்பட்ட ஒரு பொருட்கள் எல்லாமே ஜாஸ்தியாக வந்து இங்கே தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அப்புறம் இந்த ஃபவுண்டெயின் பென்ஸு, பென் எழுதுகிற பென், ஃபவுண்டெயின் பென்ஸ், டங் கிளீனர், அப்புறம் இந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நிறையா சாத்தூரில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சாத்தூரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் ஃபார் அவர் ஸ்டேட்ஸ் ரெவென்யூ. ஸோ அதுவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். சின்ன ஸ்டேஷன் தாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரெயின் நான் இப்போ ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே மொத்தம் 4 நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சண்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா வேறு ட்ரெயின் வருதுங்க. அதாவது வேறு ரூட்டில் போகிற ட்ரெயின். இப்போ இந்த ட்ரெயின் வந்து கரூர், சேலம் வழியாக போகுது இல்லையா, அந்த 2 நாள் அதாவது தேர்ஸ்டே அண்ட் சண்டே போகிற அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு வழியாக போய் அரக்கோணம் போய் அந்த வழியாக போகுங்க. ஸோ அந்த 2 ரூட்டில் வந்து கொஞ்சம் மாறி போகும். இந்த ட்ரெயின் இப்போ நான் ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 4 நாள் ஒரு வாரத்தில், இன்னொரு ட்ரெயின் 2 நாள். சாட்டர்டே மட்டும் நமக்கு சிஎஸ்எம்டிக்கு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்ட்டு இருந்தேன், இந்த ட்ரெயின் 6:45 கிளம்புது இல்லையா, அந்த 2 days அதாவது சண்டே அண்ட் தேர்ஸ்டே கிளம்புற ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6:15 கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்கெடியூல். ஸோ எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். காம்போசிஷன்ஸும் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எத்தனை கோச்சஸ் இருக்குது அப்படின்னு. 20 கோச்சஸ் இருக்குது. செகண்ட் ஏசி 1 இருக்குது, தேர்ட் ஏசி 3 இருக்குது, ஸ்லீப்பர் ஒரு 9 கோச் இருக்குது, ஒரு 4 அன்ரிசர்வ் இருக்குது, 2 லக்கேஜ் கார் இருக்குது. ஸோ இதாங்க காம்போசிஷன். நம்ம சாத்தூர்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு விருதுநகர் அண்ட் மதுரை தாங்க. நம்மளோட இந்த ட்ரிப்பு செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? இங்கே பாருங்க, 110, 110 இப்போ 100 ரீச் ஆக போறீங்க. ஸோ ஸ்பீடு லைட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு. நல்ல பிக்கப்புங்க, நல்ல ஃபாஸ்ட்டு. எதை வச்சு சொன்னேன்னா, நான் ஸ்பீடு கூட செக் பண்ணல, பக்கத்தில் 2 வாட்டி கூட்ஸ் ட்ரெயின் வந்து செம ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆச்சு. அந்த வண்டியும் ஃபாஸ்ட்டு, நம்மளுக்கும் ஃபாஸ்ட்டாக போகுது. இப்படின்றத கூட்ஸ் போயிருச்சுங்க. அவ்வளோ பெரிய கூட்ஸ் வண்டி எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் முடியும்னு யோசிச்சு தான் டைமிங் பார்த்தேன், ஸ்பீடு பார்த்தேன். 110, 113 வரைக்கும் போச்சுங்க. ஸோ செம பிக்கப் ஸ்பீடு. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷனில் தாங்க இருக்கேன்.
விருதுநகர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ்ங்க நம்ம தமிழ்நாடுல. ஸோ இங்க இருந்து நமக்கு டுவர்ட்ஸ் தென்காசி போறதுக்கு தனி ரூட் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா நேர கன்னியாகுமரி ரூட் இருக்கு, இந்த பக்கம் திருச்சி போற ரூட் மெயின் ரூட் இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு அருப்புக்கோட்டை ரூட் இருக்கு. ஸோ இப்படி உங்களுக்கு எல்லா சைட்லயுமே வந்து உங்களுக்கு இங்க இருந்து பிரிஞ்சு போற மாதிரி தாங்க இருக்கும். விருதுநகர் ஒரு மெயின் ஜங்ஷன். இங்க விருதுநகர் வராம எந்த ட்ரெயினுமே போக முடியாதுன்ற மாதிரி தாங்க இருக்கும். மதுரை கூட வராம நிறைய ட்ரெயின் போகுங்க, ஆனா விருதுநகர் வராம எந்த ட்ரெயினுமே போகாதுங்க. விருதுநகர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் எப்படின்னா, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் பிறந்த ஊர் விருதுநகர் தாங்க. அண்ட் நிறைய காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இதுல இருக்குங்க. ஸோ காட்டன் தயாரிக்கிறதுலாம் விருதுநகர் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி வந்து இங்க ஜாஸ்தியா பண்றாங்க. ஸோ நம்மளோட காட்டன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஸ்டேட் வந்து காட்டன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக யூஸ் பண்றாங்கன்றது இவங்களோட மேனுஃபேக்சரிங் பொறுத்து தாங்க இருக்கு. ஸோ நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டேட், த்ரூ த கண்ட்ரி நிறைய வந்து இங்கிருந்து வந்து சப்ளை ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இன்சைட்ஸுங்க விருதுநகர் பத்தி. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes ஏர்லியாக வந்திருக்குங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் இருக்கு. 10:05 தான் வண்டி எடுப்பாங்க, 8 minutes முன்னாடியே வந்துட்டோம். 10:03 வர வேண்டியது 9:55 வந்துருச்சு. தூரத்துல திருச்சியில இருந்து திருவாரூர் போற இன்டர்சிட்டி வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கவர் பண்றேன். டைம் கரெக்டா 10:31 ஆகுதுங்க. திருப்பரங்குன்றம்ல ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம்ல ஆக்சுவலி நமக்கு ஸ்டாப் கிடையாது, இது ஸ்கெடியூல்டு ஹால்ட் இல்லாம ஏதோ சிக்னலுக்காக நிப்பாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நான் சொன்ன இந்த 4 நாள் இருக்குல்ல, இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகக்கூடிய 4 நாள், இந்த 4 நாள்ல நாகர்கோயில்ல இருந்து டுவர்ட்ஸ் மதுரை, அதாவது டுவர்ட்ஸ் திருநெல்வேலி மதுரைன்னு எந்த பக்கம் போகணுன்னாலும் ஃபர்ஸ்ட் கிளம்பக்கூடிய வண்டி இந்த வண்டி தாங்க. ஸோ நாகர்கோயில்ல விடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல கிளம்பக்கூடிய வண்டி இதுதான். அந்த 4 daysல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ மற்ற 2 நாளுமே 6:15 கிளம்பிடும். 6:45 கிளம்புற முதல் வண்டி இதுதான். அதுக்கு முன்னாடி அதாவது 6 மணி, 6:20, 4 மணி அந்த மாதிரி வண்டி இருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் ட்ரிவாண்ட்ரம் சைடு போற வண்டி. நான் திருநெல்வேலி சைடோ வள்ளியூர் சைடோ வர்றதுக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் வண்டி. இன்னும் வண்டி எடுக்கலங்க, ஹார்ன் அடிச்சாங்க, பார்த்தா பக்கத்துல போற கூட்ஸோட ஹார்ன் போல. ஸோ கூட்ஸ் எடுத்து மூவ் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 11 மணி தாங்க மதுரைக்கு நமக்கு அரைவல் டைம். ஒரு 30 minutes இருக்கு. இங்கேருந்து 30 minutesல வாய்ப்பே இல்லை, 5 நிமிஷம் தான். ஸோ 30 minutesமே இங்கேருந்து நிப்பாட்டிடுவாங்களா என்னன்னு ஷுவரா தெரியல. 11 மணிக்கு தான் உள்ள போற மாதிரி இருக்கலாம், இல்லை அட்வான்ஸா போயிட்டானாலும் நல்லா தான் இருக்கும். என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த கூட்ஸ் அங்க அந்த பக்கம் போதுங்க ஒன்று. ஸோ அந்த கூட்ஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாம்பேக்கு அதாவது மும்பைக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் இது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய வசதியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ரயில்வே அஃபிஷியல்ஸ்ல இருந்து அப்புறம் நிறைய திங்ஸ் இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஜாஸ்தியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. டைரக்ட் ட்ரெயின் வந்து ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு, ஸோ அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்கு. இது நான் சொன்ன மாதிரி இப்போ காலையில் இங்கே 6:45 நாகர்கோவில் எடுக்கிறது, நாளைக்கு சாயந்தரம் 7:20 தாங்க மும்பை சிஎஸ்எம்டி போகும். ஸோ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ் அவுட் ஆக வாய்ப்பு இல்லைங்க. 1 by 1 எதையுமே விடாமல் நோட் பண்ணி வச்சுலாம் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதுரை ரீச் ஆயிடுவோம். அங்கே போய் என் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். டைம் கரெக்டாக 11:02 ஆகுதுங்க. எல்லா ஸ்டேஷனுமே வந்து அட்வான்ஸாக வந்தாங்க. கடைசியில் பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு 40 நிமிஷம் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ மதுரை உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க சிக்னல் இஷ்யூஸ் இதெல்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி போன தாதர் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் லேட்டு போல். ஸோ அந்த வண்டி கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கூட்ஸ் கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம போகணுன்றதுனால ரொம்ப நேரம் திருப்பரங்குன்றம் நின்றுச்சு. இப்போ இங்கே வந்து ரொம்ப நேரம் சிக்னல் நின்றுருக்கு, பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ்க்காக நினைக்கிறேன். மேபி பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கணும், அது வெளியே வந்துட்டு நம்ம வண்டி போய் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசனாக தான் இருக்கணும். அப்படியே இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும் திருச்செந்தூர் வண்டி. ஆனால் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, நான் செக் பண்ண ஆப்பில். பட் ஆனால் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி வருதா என்னன்றது தெரியலங்க. டெல்லி வாயமூடில் பாலக்காடு திருச்செந்தூர் பேசஞ்சருங்க, அதனால தான் டிலே நம்ம வண்டி. அது வெளியே வந்தோடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஆவார்.
ஃபுல்லி அன்ரிசர்வ் பேசஞ்சருங்க. பாலக்காடில் ஏர்லி மார்னிங் எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் மதியானம் 3:30 மணி போல் திருச்செந்தூர் போகிற மாதிரி போவாங்க. ஸோ இன்பிட்வீனில் வந்து எல்லா கிராஸ் ஓவர்ஸுமே பார்த்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர் ஆகிருக்குங்க. நான் கரெக்டாக சார்ஜ் போகிற டைமாக பார்த்து ட்ரெயின் 2-3 போச்சு. ஸோ மற்றதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். மதுரை ஜங்ஷனுமே வந்துட்டோங்க. இன்னொரு 1 மினிட் உள்ளே போயிடும் வண்டி. ஸோ பிளாட்ஃபார்மில் இறங்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்திருக்குங்க. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் நம்ம திருப்பரங்குன்றத்துலேருந்து இங்கே வரதுக்கு ஆயிருக்குங்க. 10 மினிட்ஸ் டிலேயில் மதுரை வந்திருக்கோம். ஸோ அப்படியே இங்கே ஒரு 5 மினிட்ஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஆளுங்க ஏறிட்டாங்கன்னா எடுத்துருவாங்க. நாம் அப்படியே மெதுவாக வெளியே இறங்கி போயிட்டு அப்படியே நம்ம பஸ் ஏறி நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நிறைய பேர் வந்து மதுரையில் டீபோர்ட் ஆனாங்க. அட் த சேம் டைம் மும்பை போகிற ட்ரெயின். ஸோ மதுரைனா சொல்லவா வேணும், எல்லாருமே ஏறவும் செய்கிறாங்க. நிறைய டீபோர்டிங் இருக்குது, நிறைய ஆன்போர்டிங்கும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்த கம்பார்ட்மெண்ட் அவ்வளோ எம்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கச்சன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ இன்ஃபேக்ட் எல்லா கோச்சஸ்லையுமே அப்படி தாங்க, நல்ல க்ரௌட் ஏறுது. ஸோ ஆஃப்டர்நூன் டைமாக இருந்தாலுமே ஸ்லீப்பர் கோச்சஸ்க்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஏசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு 4 பாக்ஸஸ். பட் ஸ்டில் அந்த 4 கோச்சஸ் தாண்டி ஸ்லீப்பர் 8-9 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஜாம் பேக்டாக தாங்க மதுரையிலேருந்து போகும். இனி போக திண்டுக்கல், சேலம், கரூர்னு எல்லா சைடுமே க்ரௌட் ஏறிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே போய் பஸ் ஏறி கிளம்பலாங்க. மதுரை வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ பிளாட்ஃபார்ம்லேருந்து நான் அப்படியே வெளியே கிளம்புறேன். வெளியே போயிட்டு பஸ் பிடிச்சி நான் ஊருக்கு போக போகிறேன். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு ஏர்லி மார்னிங் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேற ஒரு vlogல சந்திக்கிறேன். இப்போ நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒளியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.